ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொக்க சமையல். இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குளு குளுன்னு ஒரு வெள்ளரிப்பழ ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளரி பழத்தை கட் பண்ணிவிட்டு அதனோட விதைய பகுதியை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நம்ம ஒரு வடிதட்டத்தில் கொட்டி இதில் இருக்கிற அந்த ஜூஸை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி அந்த விதையில் இருக்கிற எல்லா ஜூஸும் நம்ம இந்த மாதிரி தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. வெள்ளரி பழத்தோட தோல் பகுதியை எடுத்துட்டு இப்போ நம்ம அந்த விதையில் எடுத்து வச்சுருக்கிற ஜூஸும் இது கூட சேர்த்து கொஞ்சமாக சர்க்கரையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம். தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேணாம். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் நல்லா ஜூஸை அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியே ஊற்றாமல் நம்ம சர்க்கரை மட்டும் போட்டு நல்லா ஜூஸை அடித்து எடுத்துக்கிட்டோம். இதில் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக ஹனி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் எதுவும் நான் யூஸ் பண்ணல. ஆல்ரெடி வெள்ளரி பழமே நல்லா குளிர்ச்சினால நான் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க.